பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். நான் இவற்றை எதிர்பார்த்து இவ்வாறு சொல்வதல்ல, உங்களிடமிருந்து அதிகமாக எதுவும் வரும் என்று எதிர்பார்த்து சொல்வதுமல்ல. எனக்கு எல்லாம் நிறைவாக உள்ளது, அது எனக்கு கிடைத்துள்ளது. இந்த ஒரு ஊழியர் இப்படி சொன்னாரே, உண்மையாகவே எனக்கு எல்லாம் நிறைவாக கிடைத்துள்ளது. ஆனால் தேவனுடைய ஊழியரிடமிருந்து எதுவும் குறைவாக வராது வராது வராது. ஆனால் இருக்கிறவர் தேவன் இருக்கிறார் அல்லையா? ஆனால் அவர் எல்லாவற்றிற்கும் மிகுந்த ஆசீர்வாதங்களை வழங்குகிறார் அல்லவா? ஊழியர்களின் சந்தோஷத்தை பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்கிறார். தேவனை ஸ்தோத்திரிக்கவும். தேவன் தன் ஊழியர் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க விரும்புகிறார். ஆனால் இல்லை 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 என்ற வார்த்தையை நாம் கேட்கிறோம். பவுலை பாருங்கள், எனக்கு எல்லாம் நிறைவாக உள்ளது, எதிலும் குறைவாக இல்லை. இந்த வார்த்தை ஊழியர்களின் வாயிலிருந்து வருவது மிகவும் சாத்தியம். இது மிகவும் மனதை ஈர்க்கும் வாசனை, தேவனுக்கு பிரியமானதும் விருப்பமானதுமான யாகமாக உள்ளது. அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரே, எல்லோரும் மனதார சொல்லிக் கொள்வது போல. பிலிப்பியர் 4:19 வசனத்தை பாருங்கள். தேவன்தானே தன் மகிமையின்படி கிறிஸ்து இயேசுவில் உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகுக. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொரு தேவையையும் அவர் நிறைவேற்ற முடியும். தேவனுக்கு நன்றி. அதற்காக அவர் சொல்கிறார், நான் நம்பியவரை அறிந்திருக்கிறேன், எனவே நான் வெட்கப்பட மாட்டேன்.